இப்படி எல்லாம் சத்தம் போட்டா நாளைக்கு உங்களுக்கு தொண்டை கட்டும். இன்னைக்கே எனக்கு கட்டுது. நானும் பல இடத்துல தமிழ்நாட்டுக்காக சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுல கொஞ்சம் குரல் இந்தியன் தாத்தாவும் டான் பிட்டோ கரலியானும் சேர்ந்துக்கலாம். ஒரு குரலா கேக்குது எனக்கு. இந்த இடம், இந்த வளாகம், இந்த கல்லூரி எனக்கு புதியதல்ல. நான் பலமுறை இங்கே வந்திருக்கிறேன். அது இங்கே அவள் அப்படித்தான் என்ற படம் எடுக்கும் பொழுது ஒரு டாக்குமெண்ட்ரி, பெண்களை பற்றிய டாக்குமெண்ட்ரி. அப்ப நான் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கரா நடிப்பேன். நானே கேமரா எடுத்துட்டு வந்தேன். ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் ஃபிலிம். அதனால ருத்ரையா அவர்கள் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க, என்கிட்ட கேமரா கொடுத்துட்டாரு. நான் இங்க வந்து பர்மிஷன் கேட்ட போது அப்ப இந்த நிலைமையில இருந்த ஆசிரியர்கள் என்கிட்ட பேசிட்டு கன்வின்ஸ் ஆகி உடனே பர்மிஷன் கொடுத்தாங்க. அன்னைக்கு நான் அந்த மாணவிகளுடன் பேசினேன். இன்னைக்கு அவங்க மற்ற மாணவிகளுக்கு கற்றுக் கொடுக்கும் வாத்தியார் பருவத்தில் இருப்பாங்க. நான் சொல்றது 30 வருடங்களுக்கு முன்பா. அது அந்த படத்தில் பதிவாகி இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு குரல், பெண்களின் குரல் கேட்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டது. ரொம்ப வித்தியாசமான படம். அப்ப வெளிவந்து கொண்டிருந்த மசாலா படங்களிலிருந்து மாறுபட்ட புரதச்சத்து மிக்க ஒரு தமிழ் படம். அதற்கு உங்கள் பங்களிப்பும் இருந்திருக்கிறது. ஒரு சின்ன தமிழ் சோதனை சினிமாவுக்கே உங்கள் பங்களிப்பை தாராளமாக வழங்கிய நீங்கள் தமிழகம் ஒரு பெரு சோதனை முயற்சியில் ஈடுபட போகிறது. அதில் முக்கியமாக உங்கள் பங்கு இருக்க வேண்டும். இங்க தலைப்பு என்னமோ ஹார்மனி அண்ட் டைவர்சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறது தான். அந்த தலைப்பை பற்றி பேசுவதற்கு முன்னால் இந்த ஹார்மனி வரணும். டைவர்சிட்டி இருக்கு ஆல்ரெடி. இதை விட பெரிய டைவர்ஸ் நேஷன் ஒருவேளை அமெரிக்காவாக இருக்கலாம். ஆனா இது அதற்கு நிகரான டைவர்சிட்டி உள்ள நேஷன். எத்தகைய ரேஷியல் ஃபீச்சர்ஸ் வேணும்னாலும் இங்க பார்க்கலாம். உலக சரித்திரம் எல்லாம் இங்க வந்து தொட்டுட்டு போயிருக்கு. யூரோப்பியன் சரித்திரமாகட்டும், அலெக்சாண்டர் போரஸ், ஜெங்கிஸ்கான் இங்க வந்து எட்டி பார்த்துட்டு போயிருக்காரு. கசனி, முகல், கிறிஸ்டியன், எவ்வளவோ தாக்கங்கள், நல்ல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கு. போர் தவிர, போரும் அவர்கள் கொள்ளையடித்து போனது மட்டுமே கணக்கில் வைத்துக் கொள்ளக்கூடாது. நல்ல தாக்கங்களும் நமக்கு ஏற்படுத்திருக்கிறது. அதில் ஒரு நல்ல தாக்கம் தான் இந்த விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ். அந்த மாதிரி நல்லது நடந்திருக்கு. ஆக நமக்கு diversity is enough diversity. Now harmony is what we'll have to work on. அந்த ஹார்மனியை பற்றி பேசுவதற்கு முன்னால் ஒரு பெரும் சுனாமி வருதுன்னு இவருக்கு எப்படி முன்னாடியே தெரியும். புத்தகத்தில் சொல்லியிருக்கு, இப்படித்தான் நகருது உலகம்னு. உலகம் தக்கைன்னு நம்பிக்கிட்டு இருந்த ஸ்பானிஷ் மகாராணிக்கு அது உருண்டைன்னு சொன்ன போது நம்ம மறுத்துட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தக்கை தமிழ்நாடு மறுபடியும் முழு உருவம் பெறுவதற்கான ஏற்பாடை செய்வதற்கான பெரும் அலை ஒன்று, பேரலை ஒன்று உருவாகி இருக்கிறது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். எல்லாருக்குமே ஒரு விஷ் லிஸ்ட் இருக்கணும். Especially the young have a bucket list of things to do.
My request is keep the right to vote on top of that list. இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பதட்டமாக கூட இருக்கலாம். என்னடா அது ஹார்மனி பற்றி பேச சொன்ன இவர் ஓட்டு வாங்குறதுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வந்துட்டார். என்ன நான் ஓட்டு போடுங்கன்னு சொல்றது எனக்குன்னு சொல்லலை, அதற்கான தகுதியை நான் ஏற்படுத்திக் கொள்வேன், அது வேற விஷயம். மொத்தமா ஓட்டு போட தவறிடாதீங்க. நான் சொல்றது இவங்களே செய்ய வேண்டிய கடமை. இவர்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருந்து நான் செய்யறேன். இவங்களே ஒவ்வொரு வகுப்பிலும் ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இங்கே இந்த அரங்கத்தில் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருப்பவர்களில் எல்லாருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரங்களையும் பாதிக்கக்கூடியது, தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது அரசியல். அதில் நாம் பெரும் பங்காளியாக இருப்பது அவசியம். பார்வையாளராக இருந்து விட்டால் அடிமைகளாவது அடுத்த கட்டம். அதுதான் ஆயிட்டு இருக்குங்க. நான்லாம் வருத்தப்பட்டு தான் வந்தேன். நீங்க பண்ணீங்களான்னு கேட்டா செய்யல, அதற்கானதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்க அப்படி அனுபவிக்க கூடாது. என்ஜாய் லைஃப். ஹாப்பினஸ் கோஷன்ட்ல நம்ம 133வது இடத்துல இருக்கோம். சைனா 86ல் இருக்கு. ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் 115 116ல் இருக்கு. உலகத்திலேயே அதிக இளைஞர்கள் இருக்கக்கூடிய நாடு இந்தியா. ஆனால் 133வது இடத்துல இருக்கும். டோன்ட் வரி, பி ஹாப்பி அப்படின்னா நடந்துடாது. யூ மஸ்ட் ரியலி பி ஹாப்பி, ஃபார் விச் யூ மஸ்ட் பார்ட்டிசிபேட். I will not lecture you. I'd like to communicate with you and talk to you. So let's talk. Ask me a question. Let me educate myself in the same institution where you educate yourself. Thank you.